மணி அண்ட் தங்கமுக்குள்ளார நடக்கிற பிரச்சனை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுங்க. அதாவது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிட்டு, இல்ல மூச்சு விட்டா கூட சண்டை போட்டுப்பாங்க போல. "என்னால தான் நீ மூச்சு விட்டியா? உன்னால தான் நான் மூச்சு விட்டனா?" அப்படிங்கிற மாரி அவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு. சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ எபிசோட் 109 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து தியோ அண்ட் மாதேயன் அவங்க ப்ரப்போசல் சீன்லாம் இருக்கும். அண்ட் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் தங்கம் அவங்களுக்குள்ளார ஆல்மோஸ்ட் பிரேக்கப் மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தான் கன்டின்யூ பண்றாங்க. ஸோ நம்ம மணி வந்து அந்த இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்ததுங்க. அதாவது அவங்க ஹாஸ்டலுக்கு எல்லாரும் 4 பேர் ரிட்டர்ன் போயிடுறாங்க. இந்த பக்கம் மாதவன், தியோ பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா, ஹேப்பியா பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து தியோ மணிய பார்க்க வராங்க. மணி செம்ம எமோஷனலா இருப்பாரு. ஒரு பாயிண்ட்ல தியோ கிட்ட வந்து தங்கமும் நானும் அப்படின்னு சொல்ல வந்துருவாரு. ஆனா, எதுக்குடா அவங்களோட மொமெண்ட்ட வந்து நம்ம ரூயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அத கட் பண்ணிட்டு, இல்ல நாங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா இருக்கோம் உங்கள நெனச்சு அப்படின்னு அவரு சொன்னது வந்து சூப்பரா இருந்ததுங்க அந்த சீனு. அண்ட் அதே மாரி இவங்க எல்லாரும் கிளம்பி சென்னை போறாங்க இல்லையா? பஸ்ல டோர்னமென்ட்டுக்காக. ஸோ அந்த டைம் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம டல்லா இருக்கு. ஸோ நம்ம தியோ வந்து சரி ஓகேடா, ஃபர்ஸ்ட்டு நம்ம மணி அண்ட் தங்கம்ம வந்து பேச வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த டல்னஸ் போயிரும்னு சொல்ட்டு, நம்ம தியோ வந்து தங்கம் கூட போய் உட்கார்றாங்க. மாதையன் வந்து மணி கூட போய் உட்கார்றாங்க. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாரி ரொம்ப அழகா வந்து பேசுவாங்கங்க. அதாவது ப்ராப்ளம் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க ப்ராப்ளம பார்த்தாலே வந்து பேசி சால்வ் பண்ணாம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்ப பாரு என்ன உங்களுக்குள்ள சண்டைன்னு இருக்கு. கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, தங்கம்ட்ட நீ ஜஸ்ட் போய் மணி பக்கத்துல மட்டும் உட்காரு பாரு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட்டிங் நல்லா தாங்க இருந்தது. அதாவது தங்கம் போயிட்டு மணி பக்கத்துல உட்கார்ந்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஸ்டார்ட் பண்ண விதமும் நல்லா இருக்கும். அதாவது நான் வந்து சந்தேகப்படல. பட் என்னதான் இருந்தாலும் நீ வந்து லவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு நீ சொல்ட்ட பாத்தியா? அதுதான் எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. சரி நம்ம மணியும் வந்து அத நான் ஏதோ ஒரு கோவத்துல சொல்ட்டேன். சரி ஓகே. இதுவரைக்கும் நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னதான் நீ கோவத்துல சொல்லியிருந்தாலும் வந்து எனக்கு அது எவ்வளோ வலிச்சது தெரியுமா? மனசுல இருந்தது தானே நீ சொல்லியிருப்ப அப்படின்னுவாங்க. எங்கடா போகுது இது அப்படின்ற மாரி. அந்த இடத்துல மணி சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே டீப்பான ஒரு விஷயங்க. என்னன்னா, உங்களுக்கு ஹர்ட் ஆவுது அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறீங்க. ஆனா எனக்கும் ஹர்ட் ஆவுது அப்படிங்கிறத யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருந்ததுங்க அவர பார்க்கறதுக்கு. ஒருத்தர் வந்து எப்பவுமே ஜாலியா, ஃபன்னா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து எதுவுமே ஹர்ட் ஆவாது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஆனா அவர் அந்த இடத்துல நெறைய பாயிண்ட் சொல்லுவாரு. அதாவது எனக்கு கோவம் வருது. நான் படபடன்னு எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டிர்றேன். நீ உள்ளயே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறதுல இதுல என்ன லாஜிக் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும் சண்டை போட்டுட்டு 2 பேரும் போயிடுறாங்க. அண்ட் திரும்ப அவங்க எல்லாருமே அந்த சென்னைக்கு அந்த டோர்னமென்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு போய், ஒரு இடத்துல ஸ்டே பண்றப்பவுமே திரும்பவும் நம்ம தியோ இவங்க 2 பேரையும் பேச வைக்கிறாங்க. அங்க வந்து பேசுறப்பவும் நல்லா தாங்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். இந்த டோர்னமென்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுவரைக்கும் நம்ம சண்டை போடக்கூடாதுன்னுலாம் பேசிக்கிறாங்க. இந்த சண்டை வந்து என்னால ஒத்துக்கவே முடியாது. 2 சைடும் தான் சொல்ல வருவாரு. நீ என் கூட சண்டை போடுறதும், நான் சண்டை போடுறதும்னு சொல்றதுக்குள்ளார நம்ம தங்கம்னு இன்டர்ஃபியர் பண்ணி, என்னால தான் அப்ப சண்டைன்னு சொல்றியா? நான் தான் சண்டை போடுறேனா? நான் தான் ஆரம்பிக்கிறேனான்ட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? தங்கம் எதுக்கு இந்த மாரி பேசுனாங்க அப்படின்னு தெரியல. மறுபடியும் சண்டை போட்டுட்டு 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தியோ வந்து ரொம்ப பாவங்க. எப்படியாவது இவங்கள சேர்த்து வச்சலாம் ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் போய் பேசுறாங்க. பட் மணிக்கு வந்து பிரஷர் பில்ட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ, கேன்டீன்ல எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு கத்துனது வந்து எனக்கே ஒரு மாரி இரிட்டேட் ஆயிருச்சு. எனக்கும் தங்கமுக்கும் வந்து பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். யாரும் எங்கள பேச வைக்க ட்ரை பண்ண வேணாம். இந்த டோர்னமென்ட் முடியிற வரைக்கும் யாரும் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்லிருவாரு. தியோ என்னடா தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அதே மாரி பஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மாதேயன புடிச்சு கத்தி விட்டுருவாரு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே டூ மச்சா தான் இருந்தது. ஒரு கட்டத்துல எனக்கெல்லாம் டேய் நீங்க 2 பேரும் பேசுங்க இல்ல பேசாம போங்க அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்கலாம் சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அங்க தான் ஆங்கர் அகாடமி வந்து சாப்பிடுறதுக்கு வருவாங்க. இந்த பாயிண்ட்ட நம்ம கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரா ஆல்ரெடி அத சொல்லிருவாங்க. அது எப்படி இதே டைம்க்கு கரெக்ட்டா ஆங்கர் அகாடமி இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வராங்க அப்படின்ட்டு. டேய் அத நாங்க கேட்கணும்டா. அத நீங்களே வச்சுட்டீங்களா? சரி ரொம்ப கிளவரான ஒரு ரைட்டிங்கா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. கிரீஷ் அப்படிங்கிற கேரக்டர பார்த்தாலே சும்மா எரிச்சலா வந்துட்டு இருந்தது. ஆனா இப்பலாம் அவர பார்த்தா பாவமா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் திருந்திட்டாரு. அண்ட் அந்த திருந்திட்டாருன்றத வந்து நமக்கு கன்வேவும் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு இன்னைக்கு அந்த சீன்ல கிரீஷ பார்க்குறப்போ ரொம்ப பாவமா இருந்தது. என்னதான் வந்து தங்கம் மேல கோவம் இருந்தாலும், பேச வேணாம் டிசைட் பண்ணாலும், தங்கம் கிட்ட வந்து கிரீஷ் பேச வந்தோனே வந்து இவருக்கு அவ்ளோ பொசசிவ் ஆவுது, ஜெல்லஸ் ஆவுது. எந்திரிச்சு வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி, "நீ எப்புட்றா பேசலாம் எங்க அகாடமி பொண்ணுகிட்ட?" அப்படின்னு அவர் சண்டை போட்டது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா, என்னதான் பாண்டு அண்ட் மணிக்குள்ளார சண்டை இருந்தாலும், மணிய அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா பாண்டு அப்படியே தெரிச்சு ஓடி வந்து அந்த இடத்துல வந்து அந்த சண்டைய கலைச்சு விட்டது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பேசி, இவங்க 2 பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டது. அண்ட் இந்த வீராவோட காமெடி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே இந்த 4 எபிசோட்ல ஃபேவரட்டான போர்ஷன் எதுவா இருந்தது அப்படின்னா, நம்ம ரங்கன் அண்ட் துளசியோட போர்ஷன்ங்க. என்னன்னா, இப்ப துளசியோட பர்த்டேக்காக வந்து ரங்கன் ரெடி ஆகி அங்க வராரு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜீவ் வந்து கிஃப்ட்ட பேக் பண்ணிட்டு இருப்பாரு. லாஸ்ட் வீக்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளையவே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது ராஜீவ் ரொம்ப திருந்திட்டாரு, ஃபீல் பண்றாருன்ட்டு. ஸோ கிஃப்ட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு ரங்கன் வீட்ல போய் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து, "நீங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. துளசி வந்தோனே சர்ப்ரைஸா வாங்கன்னு" அப்போ கூட எனக்கு பக்கு பக்குன்னு இருந்தது. இவரு உள்ள போய் வெயிட் பண்ற
பண்ற கேப்ல ராஜு ஏது வந்து எதுவும் ஆயிருமோ அப்படின்னு நல்ல வேளை அந்த மாதிரிலாம் நடக்கல. ஸோ நம்ம ரங்கன பார்த்தோன்னே துளசி வந்து சர்ப்ரைஸ் ஆனது அண்ட் அவங்க கேக் கட் பண்ணிக்கிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்பதான் நம்ம ராஜீவ் என்ட்ரி. அவரு செம்மங்க. ஆனா அவரு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு தெரியுமா? கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ரங்கனும் துளசி கூட போயிட்டு அங்க இருக்க திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கப்போ, இவரு நேரா உள்ளார போயிட்டு, "எதுக்கு கெஸ்ட் எல்லாம் வேலை வாங்குற? யூசுவலா இந்த மாரினா நம்ம 2 பேரும் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுவோம். வா பண்ணலாம்" அப்படின்னுவாரு. என்ன மாரிலாம் அவர் வந்து ட்ரிகர் பண்ணாரு தெரியுமா ரங்கன? அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்துகிட்டு இன்டைரக்ட்டா நெறைய விஷயங்கள் வந்து பேசுவாரு. ஸோ ரங்கனும் அவரும் வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆயி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டது. பட் அந்த இடத்துல என்னன்னா, அந்த ராஜீவால திருந்த முடியாது. பழைய ராஜீவ் வந்து உள்ள தான் இருக்காரு. அவர் எனி டைம் வெளிய வருவாரு. இப்போதைக்கு துளசி கிடைக்கிற வரைக்கும் தான் அவரால இப்படி இருக்க முடியுன்றத வந்து ரொம்ப கிளியரா காமிச்சது. சூப்பரான ஒரு மேட்டரா இருந்தது. அண்ட் அது இன்ஃபாக்ட் அவங்க அம்மாவுமே அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க தெரியுமா? "நீ உண்மையிலேயே நீ திருந்திட்டன்னு நெனச்சேன் பாத்தியா? ஆனா உன்னால இது முடியவே முடியாது." துளசி கிட்ட வந்து டைரக்ட்டாவே சொல்லிருவாங்க. "நீ இவனுக்காகலாம் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதம்மான்ட்டு." அண்ட் அவங்க ரங்கன்ட்ட சொல்லிட்டு போனது ரொம்ப நல்லாருக்கும். "இவனால தான் வந்து அவள வந்து ஹேப்பியா வச்சுக்க முடியல. நீயாவது அவள ஹேப்பியா வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஸோ இந்த என்டையர் சீக்வென்ஸ் வந்து ஒரு மாரி ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரங்கன் வந்து துளசிய கூட்டிட்டு போய் அதுவும் கிரவுண்ட்ல நிக்க வச்சு, அவர் அந்த ப்ரப்போஸ் பண்ற சீன்லாம் வந்து அவ்ளோ அழகா இருக்குங்க. இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்றத விட இந்த சீன்லாம் வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்து உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் இது தேவையில்லையேடா! அப்டிங்கிற மாரி என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கே நம்ம தியோ வந்து பைக்லேருந்து கீழ விழுந்த மாரி காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரு. டோர்னமெண்ட் பக்கத்துல வருது. பைக்லேருந்து கீழ விழுந்துட்டோம். அத இம்மீடியட்டா போய் சரி பண்ணணும். அது எதுவுமே பண்ணாம, அவங்க அத அப்படியே விட்டுர்றாங்க. ரங்கன்ட்டயும் போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பப்ப இப்படிதான் அடிபடும். அது ஒண்ணும் இல்ல. அது சரியாயிடும்ன்றாங்க. பட் இப்ப என்னன்னா, அது ப்ராபப்ளி லிகமெண்ட் டேர் மாரி இருக்கும் போல. அவங்க அத ட்ரீட் பண்ணாம விட்டதுனால திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணோம்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது சிவியர் ஆயிருது. 3, 4 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிடுறாங்க. பட் அந்த சீன்லயுமே எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, மாதயன் கிட்ட அவங்க கேட்பாங்க தெரியுமா? "எனக்கு தெரியாது. எனக்கு இது விளாண்டே ஆகணும். நீயும் ஒரு பிளேயர் தானே! உனக்கு தெரியும் தானே! நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்னை எப்படியாவது விளையாட வை. ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணுன்னு" கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம மாதயன, "சரி ஓகே நீ கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது நான் வந்து உன்ன விளையாட வைக்கிறேன்" அப்படின்னு அவர் சொன்னது, அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அவர் அது சொன்னதே வந்து நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து மாதயனோட கேரக்டர ஜஸ்டிஃபை பண்ண மாரி இருந்தது. ஏன்னா அவங்க அம்மான்னு வரப்போ அவரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போறாரு தெரியுமா? அவங்க அம்மாவ சரி பண்றதுக்கு. அதே வந்து இவங்க தியோட்டயும் பண்ற மாரி காட்டுனது வந்து ரொம்பவே ஒரு மாரி அழகா இருந்தது. ஸோ இந்த வாரம் வந்த 4 எபிசோடுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தியோ வந்து கண்டிப்பா இந்த மேட்ச விளையாடுவாங்களா? மாதயன் என்ன பண்ண போறாரு? எப்படி விளையாட வைக்க போறாரு? அண்ட் நம்ம ராஜீவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு திருந்துவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? துளசி ஏதாவது பை சான்ஸ் ராஜீவோட போய் இருக்கணும் அப்படின்னு யாருக்காவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.